ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ லைட்டாக இது கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிசுபிசுன்னு வந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க. இப்போ பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்காங்க. அது கூடவே பால் தேவையான அளவுக்கு எடுத்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பால் பாருங்கள் நல்லாவே பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. இப்போ சர்க்கரையை நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பால் காஞ்சி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ நான் ப்ரெட்டு துண்டுகள் ஒரு 6 எடுத்துருக்குறாங்க. சைடு கார்னர் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சென்டராக வச்சு நம்ம சைடாக க்ராஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாங்க. மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ப்ரெட்டு துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒவ்வொரு பக்கமும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வந்தாலே போதும். பாருங்கள், நம்ம போட்ட ப்ரெட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வெளியே எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம முன்னாடியே சுகர் சிரப் எடுத்து வச்சுருந்தோம்லாங்க, அது கூட இப்போ இந்த ப்ரெட்டு துண்டுகளை ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சக்கரை பாவை எல்லாமே இந்த ப்ரெட்டில் நல்லா ஊறி வரட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஏற்கனவே கலந்து விட்டு அந்த பால் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக ப்ரெட் எல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ நான் இது மேலே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை நான் சேர்த்துருக்குறேங்க, சும்மா அழகுக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.